வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சூப்பரான பூஜா வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமையில் அஷ்டலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான். ஃபஸ்ட்டு நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தாமரை கோலத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உருளி ரெடி பண்ண போகிறோம். தினமுமே நீங்கள் வாரம் ஒரு தடவையாச்சும் உருளி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வரவேற்பு அறையிலையோ அல்லது நிலைவாசலுக்கு வெளியிலையோ நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லது. அதாவது நம்ம வெளியாட்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த உருளியில் இருக்கிற பூவானது நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இழுத்து வச்சுட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் நமக்கு தரும். கண் திருஷ்டியை அகலும். இப்போ அந்த உருளியில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், மீதி பன்னீர் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு அந்த வாசனையே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், மஞ்சள் போட்டுக்கிட்டு ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூஜா கப்போட நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு வியாழக்கிழமையே நல்லா பன்னீர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படங்கள் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரோஸ் தான் கிடச்சிது. அந்த ரோஸையும் நான் வச்சு சாமிகளையெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுற நேரம் நான் அந்த பூஜா கபோர்டில் கோலம் போட்டுட்டு கோலம் போட்டிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி. எனக்கு அவ்வளோவா கோலம் போட தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு தாமரை கோலம் போட்டுட்டு ஸ்வஸ்திக்கு நான் வரைஞ்சிருக்கேன். மஞ்சளும் பன்னீரும் கலந்து ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்வஸ்திக்கு நம்ம கண்ணுக்கு தென்படுற இடத்துலலாம் நம்ம வரைகிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வரவேற்பறை, பூஜா ரூம், அப்புறம் நிலைவாசல், கதவு, இந்த மாதிரி நம்ம கண்கள்லாம் எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அந்த இடத்துலலாம் மஞ்சளும் பன்னீரும் சேர்ந்து ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கலசம் வைக்கிற போகிறேன். கலசத்தில் 2 வகையான கலசம் இருக்குது. நிரந்தர கலசம் ஒன்று, டெம்பரவரி கலசம்னு 2 இருக்குது. நிரந்தர கலசம்னா நம்ம செம்புக்குள்ளே பச்சரிசியெல்லாம் போட்டு வைப்போம். டெம்பரவரி கலசம்னா தண்ணீர் ஊற்றி நம்ம வைக்கிறது. இப்போ நான் டெம்பரவரி கலசம் தான் வைக்க போகிறேன். ஒரு கலசம் வைக்கிறதுக்கு நம்ம பித்தளை செம்பு, வெள்ளி செம்பு இல்லைன்னா காப்பர் செம்பு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் பித்தளை செம்பு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு தண்ணீரால் நிரப்பிப்போம். அதுக்கப்புறம் மீதியை 3/4 அளவு தான் நம்ம தண்ணீர் அதில் வைக்க போகிறோம். மீதி நம்ம பன்னீர் ஊற்றிக்கலாம். அது ரொம்ப வாசனையை கொடுக்கும். எங்கெல்லாம் வாசனை நிரம்பி இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. நம்ம இது மேலே வைக்கிற தேங்காய் மகாலட்சுமியாக தான் நினச்சி வைக்கிறோம். அதனால் வாசனை திரவியமான பன்னீரை சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் 1, கிராம்பு 1, அதுக்கப்புறம் வாசனை மலர்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம கலச செம்புக்குள்ளே போட போகிறோம். 5, 7ன்ற எண்ணிக்கையில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. இதில் ஜாதிக்காய், 1 ரூபி காயின் கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி கலச செம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் அந்த வாய்ப்பகுதியில் மாவிலை வைக்கலாம், இல்லைன்னா வேப்பிலை வைக்கலாம், இல்லைன்னா வெற்றிலை வைக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சு மாவிலை இருந்ததுன்னா மாவிலை ஒரு கொத்து பறித்து நீங்கள் இதில் வச்சுட்டு அது மேலே தேங்காயை வைக்கணும். வெற்றிலை இருந்ததுன்னா ஒரு 6 வெற்றிலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த செம்போட வாய்ப்பகுதியில் வச்சு அது மேலே தேங்காய் வைக்கணும். என்னோடய வீட்டில் மாவிலை இருக்குது. அதனால் நான் மாவிலை பறிச்சுக்கிட்டேன். ஒரு 6 மாவிலை பறித்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது மேலே பரப்பி நம்ம இப்போ கலசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தேங்காய் தேவைப்படுது. அதாவது மட்டை தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேங்காய் முழுவதுமே நீங்கள் நாரை உரிக்காமல் கொஞ்சம் நார் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதில் பன்னீரும் மஞ்சளும் நல்லா கீழேருந்து மேல் நோக்கி நம்ம தடவணும். தடவி அதை நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதில் அந்த 3 கண் இருக்கும்ல, அந்த பகுதியில் மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கணும். இது நம்ம அம்பாலாக நினச்சி நம்ம இந்த கலசத்தை தினமுமே தூப தீப ஆராதனை காட்டி விளக்கேற்றி நம்ம வழிபடணும். இதுக்கு நீங்கள் அந்த தேங்காய்க்கு மேலே நீங்கள் அம்மன் ஃபேஸ் இருந்தால் வைக்கலாம், இல்லை ப்ளவுஸ் பிட்டு போடலாம், இல்லை நம்ம தங்க ஆபரணங்கள் நம்ம அதில் அணியலாம். எப்படி நீங்கள் அலங்காரம் பண்ணணுமோ நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். மேலே நான் வாசனை மலர்னால் பிச்சிப்பூ மலர் வச்சுக்கிறேன், அப்புறம் குங்குமம் வச்சுக்கிறேன்.
இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மேடை எடுத்து அது மேலே நம்ம கலசத்தை எங்கே வைக்கிறோமோ அங்கேயே தான் ஒரு வாரம் அங்கேயே தான் இருக்கணும். அதாவது ஃப்ரைடே நம்ம கலசம் வச்சோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை வந்துட்டு நம்ம அந்த கலசத்தை வந்து பிரிச்சிடணும். பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நைவேத்தியம் வச்சு நம்ம தினமுமே கும்பிடணும். நைவேத்தியம் வச்சு அதை பிரிக்கணும். வீடு வாசல்லாம் அந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டோம்னா ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து அஷ்டமி வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுனால அஷ்டலட்சுமிக்கு 8 விதமான நைவேத்தியம் நான் வச்சுருக்கேன். பால், வெத்தலை பாக்கு, பழம், அப்புறம் பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, அவல், பொட்டுக்கடலை, வெல்லம், இந்த மாதிரி 8 விதமான நைவேத்தியம் வச்சு நம்ம தாயாரை வழிபட்டோம்னா ரொம்ப நல்லது. நிறைய சுபிட்சம் நமக்கு உண்டாகும். அப்புறம் வந்து நான் 2 குத்து விளக்கு வந்து சின்னதாக வாங்கியிருக்கேன் வெள்ளியில். அது வந்து குருவாயூர் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐயப்பன் கோவில் விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நாளாக ஆசை. ஒரே ஒரு திரி தான் நம்ம ஏற்ற முடியும். ரொம்ப நாளாக ஆசை. நான் இன்றைக்கி வாங்கி முதல் தடவையாக நான் மகாலட்சுமி பூஜையை அதில் பண்ணுறேன். இப்போ அந்த விளக்கை வந்துட்டு நான் பன்னீரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பூவால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம விக்கிரகம் என்னெல்லாம் நம்ம விக்கிரகம் வச்சுருக்கோமோ அந்த விக்கிரகங்களை வந்துட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும். இப்போ நம்ம விளக்கேற்றும் நேரம் எல்லா விளக்கையும் ஏற்றிக்கலாம். நான் வந்து இந்த 2 குத்து விளக்கு இல்லாமல் நான் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சுருப்பேன். அப்போ முருகனுக்கு ஒரு ஓம் விளக்கு வச்சுருப்பேன். அதையுமே இன்றைக்கி நம்ம விளக்கு ஏற்றிப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு விளக்கேற்றுற வீடு வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காலை மாலை 2 வேளையுமே நம்ம வீட்டில் வந்து நிலைவாசலில் ஒரு விளக்கும், நம்ம பூஜா ரூமில் 2 விளக்கும், கிச்சனில் ஒரு விளக்கும் நம்ம ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. நான் வந்து விநாயகர், குபேரன், மகாலட்சுமி தாயார், கோமாதா எல்லாமே நான் விக்கிரகங்களுக்கு சின்னதாக வச்சுருக்கேன். நம்ம விக்கிரகம் வந்துட்டு நம்ம பெருவிரல் சைஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. இந்த விக்கிரகத்துக்கு வந்து நம்ம வாரம் ஒரு தடவையோ 15 நாள் ஒரு தடவையோ மாதம் ஒரு தடவையோ நம்ம வந்து அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும். நம்ம அபிஷேகம் பண்ண அவங்க வந்து உயிருள்ள அவங்களாம் மாறி நம்மளுக்கு வந்து வீட்டிலையே வாசனை செஞ்சு நம்மளுக்கு வேண்டிய நற்பலன்களை கொடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பால், பன்னீர், தேன், மஞ்சள், குங்குமம் இந்த 5 வகை பொருட்களை வச்சு தான் என்னோடய விக்கிரகங்கள்லாம் வந்துட்டு நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அபிஷேக தட்டுனே இப்போலாம் கிடைக்கிது. அதில் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ண பாலை கூட நம்ம தீர்த்தமாக அருந்தலாம். இந்த அபிஷேகம் பண்ணுற இந்த பால், இந்த மஞ்சள், இந்த தண்ணீர்லாம் வந்துட்டு நம்ம கீழே கால்படாத இடத்துல தான் விடணும். அதாவது நம்ம தொட்டிங்களில் வந்து செடி வளர்த்தோம்னா அந்த செடிக்கு இதை ஊற்றலாம். இல்லைன்னா கால்படாத இடம் சிங்க் இந்த மாதிரி கால்படாத இடத்துல தான் இந்த செடி இந்த தண்ணீரெல்லாம் நம்ம ஊற்றணும். இப்போல்லாம் அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு. இவங்களை எல்லாரையுமே நம்ம வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் கடைசியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு துணி நல்லா சுத்தமான துணி நம்ம விக்கிரகங்களை வந்து துடைக்கிறதுக்குனே வந்துட்டு தனியாக நம்ம காட்டன் வந்து டவல் வாங்கி வச்சுருக்கணும். அதை வச்சு நம்ம ஒத்தி எடுத்துக்கணும். அதாவது நம்ம உயிருள்ள பொருளாக தான் உயிருள்ள அவங்கள சாமிங்களாக தான் நம்ம நினைக்கணும். நம்ம அது சிலை தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ஸாக வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம ஒத்தி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாசனை திரவியமான புனுகு, அரகஜா, ஜவ்வாது இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்ம சிலைகள் மேலே வந்துட்டு நல்லபடியாக தடவலாம். எங்கெல்லாம் வந்து வாசனை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுவாங்க. ஸோ எல்லா சிலைகளுக்குமே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா புனுகு, அரகஜாவை நல்லா வந்து தடவிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு மஞ்சள், சந்தனம் பன்னீரில் குழச்சி அப்புறம் குங்குமம் வச்சு நம்ம மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரோஸும் வந்துட்டு பிச்சிப்பூ வந்துட்டு நான் உதிரி வாங்கிட்டு வந்து என் கையாலேயே நான் கட்டிக்கிட்டேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே சாமிங்களை வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம 108 போற்றிகள் சொல்லி வழிபடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து முழுமுதற் கடவுளான விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓம் கம் கணபதியே போற்றின்னு சொல்லிவிட்டு நம்ம அவருக்கு தூப தீப ஆராதனை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குலதெய்வம் யாரோ அவங்களுக்கு வந்துட்டு மனசார நம்ம வேண்டிட்டு இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்தி கொடுங்கள் தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வந்துட்டு
நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனையை பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு குங்குமத்தால், அப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர காயினால் நான் அர்ச்சனை பண்ணுறேன். அது இல்லாமல் மலர்களால் அர்ச்சனை பண்ணுறேன். எனக்கு வந்து ரோஸ் தான் இன்றைக்கி கிடச்சிது. அதனால் அழகான இதை வச்சு தான் நான் அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை பூஜைன்றால ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்தா ரொம்ப நல்லது. நான் ஒரு தாம்பூலத்தில் ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, அப்புறம் மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். நானும் வாரம் சுமங்கலிங்களுக்கு ஒருத்தருக்காச்சும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுமங்கலிகளுக்கு நம்ம புடவை வச்சு வாரம் கொடுத்தா கூட அதை விட பன்மடங்கு நம்மளுக்கு தாயார் நமக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வாரம் ஒருத்தருக்காச்சும் நீங்கள் தாம்பூலம் வந்து கொடுங்க. இதை வந்து நீங்கள் எப்போவுமே செய்யுங்க. அது வந்து நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி வந்து நான் மலர்களாலையும் இந்த குங்குமத்தாலையும் 27 வாட்டி 54 வாட்டி நான் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டேன். அப்புறம் லக்ஷ்மி குபேர காயின் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு 57 வாட்டி, மொத்தம் 108 வாட்டி வந்து மகாலட்சுமி தாயார் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை நான் சொல்லி அர்ச்சனையை பண்ணிட்டேன். இந்த காயின்ஸை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் குபேர நாயகனே போற்றின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனையை பண்ணிவிட்டு, காயின் சத்தம் வந்து நம்ம குபேரர் காதில் விழுகு மாதிரி டப் டப்புன்னு சவுண்டு வரணுமா. ஏன்னா அப்போ தான் அவர் சந்தோஷமாக சிரிப்பார்னு சொல்கிறாங்க. நமக்கும் வந்துட்டு குபேர அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த காயினை 2 கையிலையும் நம்ம எடுத்து போட்டு நம்ம ஒளிபரப்பணும். அது குபேரர் காதில் விழுகணும். அதுவும் நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தூப தீப ஆராதனை நம்ம வந்து எல்லா சாமிகளுக்கும் செய்யணும். ஊதுபத்தி வந்து நம்ம வாசனை மிகுந்த சந்தன ஊதுபத்தி நம்ம பயன்படுத்துவது நல்லது. 1க்கு மேற்பட்ட ஊதுபத்தியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் 4 ஊதுபத்தி எடுத்து நான் வந்து தூப தீப ஆராதனை செய்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கற்பூர ஆரத்தி எடுக்கணும். நம்ம சாம்பிராணி புகை போட்டால் ரொம்ப நல்லதுங்க. வீடு முழுக்க வந்துட்டு அந்த புகை வந்து அந்த வாசம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். நெகட்டிவ் வைப்ரேஷன், திருஷ்டியெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம பூஜா கபோர்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நிலைவாசல்லையும், கிச்சன், எல்லா இடத்துலையுமே நம்ம தூப தீப ஆராதனை செய்கிறது நல்லது. நான் வந்து இன்றைக்கி எப்போவுமே வாரம் நான் அப்படி தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கற்பூரம் காட்டிட்டு நான் வந்து என்கிட்ட சாம்பிராணி புகையெல்லாம் நான் போட மாட்டேன். நான் தசாங்க பவுடர் வந்து நல்லா வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த தசாங்க பவுடரை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு அதையுமே வந்துட்டு நம்ம அந்த கூம்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து அகலில் வச்சு இந்த தசாங்க பவுடர் மேலே கற்பூரம் வச்சு நம்ம ஏற்றி எல்லாத்துலேயுமே எல்லா சாமிகளுக்கும் நம்ம அதை சமர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைவேத்தியத்தை வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பூஜையுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம மனதார வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டுதல் இருக்கோ நம்ம வந்து வேண்டிக்கிட்டு பூஜையை வந்து முடிக்கணும். என்னோடய பூஜை இன்றைக்கி இப்படி தான் நிறைவாச்சு. நான் நல்லபடியாக பூஜை பண்ணிட்டேன். நான் வந்துட்டு இந்த பூஜா கபோர்டை வந்து ஹாலில் தான் வச்சுருக்கிறேன். எனக்கு சாமி ரூம்னு தனியாக இல்லை. அதனால் ஹாலில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு சின்ன பூஜா கபோர்டு வச்சு அங்கே வந்துட்டு நான் வந்து சித்தர்கள்லாம் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாருமே சித்தர் வழிபாடுன்றது ரொம்ப நல்லது. சித்தர்கள் வந்துட்டு நம்ம மனிதராக இருந்து சித்தர்களாக ஆனவங்க. அவங்களோட வழிபாடு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே முக்கியம். எல்லாருமே உங்களுக்கு யார் சித்தர்கள் பிடிக்கிறாங்களோ அவங்கள வாங்கி வச்சு நீங்கள் வந்துட்டு வழிபடுங்க. நான் வந்து 18 சித்தர்கள் இருக்காங்க. கணக்கம்பட்டி சித்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய வீட்டில் வச்சு அவங்களுக்குமே நான் வந்து நைவேத்தியம் வச்சு பண்ணிட்டு வரேன். கிச்சனில் வந்துட்டு நான் முருகர் வச்சு மஞ்சள், அப்புறம் அன்னபூரணி, உப்பு ஜாடியெல்லாம் வச்சு அங்கேயுமே விளக்கேற்றிட்டு வரேன். சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அவங்க வந்து நம்ம பெரியவங்க, நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.